என்எஸ்சி ரீசெண்டாக இன்வெஸ்டார் டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 11.5 கோடி இன்வெஸ்டார்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் என்டர் ஆயிருக்கிறாங்க இது வரைக்கும் அப்படின்றது. இன்னொரு விஷயம் என்னன்னா, 1 கோடி இன்வெஸ்டாரை கடந்த 3வது ஸ்டேட்டாக குஜராத் வந்து இப்போ கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே மகாராஷ்டிரா, யூபி இந்த 2 ஸ்டேட் 1 கோடி இன்வெஸ்டாரை கடந்திருக்கு. இப்போ 3வது ஸ்டேட்டாக குஜராத் கடந்திருக்கு. ஓவரால் 11.5 கோடி இன்வெஸ்டார்ஸ் அப்படின்னும் போது என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டில் ஓவரால் பாப்புலேஷன் இப்போதைக்கு அசம்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா 140 கோடி பேர் அப்படின்றது நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டா கூட 10% கூட நம்ம இன்னும் கடக்கல. ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20% 40% மேலே இன்வெஸ்டாரோட ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட அவேர்னஸ் ரீச் ஆயிருக்கு. பட் நம்ம கண்ட்ரியில் இன்னும் அந்த அளவுக்கு இன்வெஸ்டார்ஸோட அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்றத இதை பார்க்க முடியுது. பட் இதோட வேகம் இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக கோவிட் பேண்டமிக் அப்புறம் இன்வெஸ்டார்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டோட அவேர்னஸ் வந்து அதிகமாக ரீச் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு 5லிருந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை 1 கோடி இன்வெஸ்டார் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்டர் ஆகிறாங்க அப்படின்றதையும் இந்த என்எஸ்சியோட டேட்டாவில் பார்க்க முடியுது. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.